ಇಲ್ಲ. ஆமென். இந்த காலை வேளையில உங்களுக்கு பின்னால இருக்கிறதான எகிப்தின் வல்லமையை பார்த்து ಈ பயப்படுகிறீர்களா? ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಿಂದುಗಡೆ ಇರುವಂತಹ ಐಗುಪ್ತದ ಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ನೀವು ಭಯಪಡುತ್ತಿದ್ದೀರಾ? உங்கள பயமுறுத்துகிறதான, உங்கள மிரட்டுகிறதான வல்லமைகள பார்த்து நீங்கள் பயப்படுறீர்களா? ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುವಂತೆ, ನಿಮ್ಮನ್ನು ಗದರಿಸುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுடைய சரீரத்தில இருக்கிறதான வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತೆ ರೋಗವನ್ನು ನೋಡಿ ನೀವು ಭಯಪಡುತ್ತೀರಾ? உங்களுக்கு இருக்கிறதான கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? ನಿಮಗಿರುವಂತಹ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಿದ್ದೀರಾ? உங்க பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர நெனச்சு, எதிர்காலத்த குறிச்சு பயப்படுறீங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ನೆನೆಸಿ ನೀವು ಭಯಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுடைய வேலையை குறித்து, தொழிலை குறிச்சு பயப்படுறீங்களா? ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ, ವ್ಯಾಪಾರದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಭಯಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? இதோ நமக்கு முன்னால இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார். ಇಗೋ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರಿದ್ದಾರೆ. அவரை நோக்கி இந்த காலை வேளையில கூப்பிடுங்க. ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಗಿರಿ. ஆமென். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக ಅವರು ನಮಗೆ இருக்கிறார். ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதான ரட்சிப்பை பாருங்கள். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡುವಂತ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೋಡಿರಿ. இன்றைக்கு காண்கிறதான எகிப்தியரை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டீர்கள். ಇವತ್ತು ಕಾಣುವಂತ ಐಗುಪ್ತರನ್ನು ನೀವು ಎಂದಿಗೂ ನೋಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தினதான அந்த வல்லமையை இனி என்றைக்கும் பார்க்காதபடி கர்த்தர் செய்வார். ಇದುವರೆಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳು ಇನ್ನು ಮುಂದೆ ನೋಡದ ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் வருகிறதை கண்டு பயந்தார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತರು ಬರುವುದನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟರು. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் மோசேயின் மூலமாக பதில் கொடுக்கிறார். ದೇವರು ಮೋಶೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்கிறதான ரட்சிப்பை பாருங்கள். ಇವತ್ತು ನಾನು ನಿಮಗೆ ಮಾಡುವಂತ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೋಡಿರಿ. இன்னைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்னைக்கும் பார்க்க மாட்டீங்க. ಇವತ್ತು ಕಾಣುವಂತ ಐಗುಪ್ತರನ್ನು ನೀವು ಎಂದಿಗೂ ನೋಡುವುದಿಲ್ಲ. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆமென். உங்களை பயமுறுத்துகிறதான எல்லா வல்லமைகளை பார்த்தும் ஆண்டவர் சொல்லட்டும். ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಲಿ. ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಾತಾಡುವುದು ಹೊರಟು ಬರಲಿ. ஆமென். இன்றைக்கு நான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். ಇವತ್ತಿಗೆ ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இன்றைக்கு நீ பார்க்கிறதான அந்த வல்லமையை நீ என்றைக்கும் நீ பார்க்க ಇವತ್ತು மாட்டாய். ನೋಡುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನು ನೀನು ಎಂದಿಗೂ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆமென். நான் உனக்காக யுத்தம் ನಾನು பண்ணுகிறேன். ನಿನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. நீங்கள் சும்மா இருங்க. ನೀವು ಸುಮ್ಮನಿರ್ರಿ. ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ದೇವ ನೋಡಿ ಕೂಗೋಣವಾ? உங்களை பயமுறுத்தி, உங்களை நிறைய வல்லமையில் தொடர்ந்து வருது, பயமுறுத்துது அப்படின்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ಅನೇಕ ಶಕ್ತಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುತ್ತದೆ, ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನೀವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂಗಿರಿ. ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ಬೆಳಗಿನ விடுதலையாக்குகிறார். ಸಮಯದಲ್ಲಿ ದೇವ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವ ನಮಗೊಂದು ರಕ್ಷಣೆ ஆமென். ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த காலை வேளையில ஆண்டவர் அந்த வல்லமைகளை இனி என்றைக்கும் பார்க்காதபடி செய்கிறார். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಶಕ್ತಿಗಳು ಇನ್ನು ನೋಡದೇ ಇರುವ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ